பொதுவாக நேற்று நடந்த ஒரு கதையில சும்மா 2 நிமிஷம் சொல்றேன். சந்தனு மன்னனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த பிள்ளை காங்கேயன் தன் தந்தை விரும்பிய பரிமளகந்தி நாசராசனுடைய மகள் பரிமளகந்தி விரும்பிய காரணத்தினாலே அவனை கொண்டு வந்து தந்தைக்கு திரும்பி கல்யாணம் செய்து வைத்ததினாலே, திருமணம் செய்து கொள்வதில்லை என்று சபதம் செய்ததினாலே அவன் பீஷ்மன் என்று கட்டமிட்டான். அதுக்கு பின்னாலே பரிமளகந்திக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. ஒன்று சித்திராங்கதன், இன்னொன்று விசித்திரவேதி. அந்த சித்திராங்கதன் என்பவன் கந்தரவனால் கொடுமையாக கொல்லப்பட்டு விட்டார். விசித்திரவேதியின் திருமணம் அங்கே அரசாட்சி மேற்கொண்டு வருகிற போது காசிராச குமாரிகளாக விளங்கக்கூடிய அம்பிகை அம்பாளியை சொல்லக்கூடிய 2 பேர்த்தையும் திருமணம் செய்து கொண்டு 7 ஆண்டு வாழ்ந்து அவனும் பெருநோயால் மாண்டு போய்விட்டார். இந்த வம்சம் இப்படி போய்விட்டதே என்று சொல்லி உடனே பரிமளகந்தி தன்னுடைய பீஷ்மனை அவர்களை சேர்ந்து குழந்தை விரும்புகிற பாக்கியத்தை கொடுத்து சொன்னார். அவர் மறுத்து அதற்கு முனிவர்களாலோ தேவர்களாலோ ஞானிகளாலோ நீங்கள் வம்சத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள், நான் இந்த பிறவில் செய்த சபதம் தான் அப்படின்னு. அதே மாதிரி வியாசன் தனக்கு இளமையிலே பராசர முனிவர் மூலமாக பிறந்த காரணத்தினாலே அந்த வரலாற்றை சொல்லி வியாசரை அழைத்து அதுக்கு பின்னால அவர் மூலியமாக அம்பிகை வைத்திரை வந்து திருதராஷ்டிரன் கண்ணில்லாமலும் அம்பாளிகை வைத்திரை வந்து பாண்டி என்ற நோயுள்ள ஒரு குழந்தையாகவும் அம்பிகையுடைய பணிப்பெண் வைத்திரை திருவனாகவும் பிறந்து பிறந்தார். அவர் ஒரு நல்ல நாளிலே திருதராஷ்டிரனுக்கு பட்டம் கட்டி வைத்தார்கள். பாண்டுவை சேனாதிபதி ஆக்கினார்கள், விதுரனை முதலமைச்சராக ஆக்கினார்கள். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது காந்தார நாட்டு மன்னன் சுபனன் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகள் காந்தாரியை குணநலன்களை கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்து வைத்தார்கள். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சோரசேனனுடைய மகள் பிரதை என்று சொல்லக்கூடியவள் அங்கே குந்தி போஜனை என்று சொல்லக்கூடியவனுக்கு தன்னுடைய மகளை தாரை வார்த்து கொடுத்தனாலே அவன் வளர்த்தனாலே குந்தி தேவி என்று பெயர். அந்த குழந்தை சிறு வயதிலேயே நல்ல அறிவும் ஞானமும் உடையவளாக இருந்தால், தோர்வாசம் உடையவர் இருந்தால், அவருக்கு பணிவிடை செய்த காரணமாக ஓராண்டு 5 மகாமந்திரங்களை உபதேசிக்கிறேன். தேவர்களை யார் யாரையெல்லாம் கருதி வரவைக்கிறாயோ அவர்களுடைய அம்சமாக உனக்கு குழந்தை தந்து சொல்வார்கள் என்று ஒரு வரத்தையும் கொடுத்து சிறிது காலத்தில் குந்தி தேவி பருவத்துக்கு வந்தால் சுயம்பரம் வைத்தார்கள். அந்த சுயம்பரத்திலே பாண்டவனுக்கே மாலையிட்டால். அப்புறம் மத்த தேச மன்னன் ருதாயனன் என்பவன் அவருடைய மகளை மாத்ரா தேவி தானே உகந்து தருவேன் என்று அங்கே அவளையும் திருமணம் செய்து கொண்டான் என்று இந்த இடத்துல இது முடிகிறது. இப்போ கிருஷ்ணான அவதாரத்தை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நேற்று விட்ட கதையிலிருந்து மீண்டும் நாம் தொடர்வோம் என்று சொல்லி ஆரம்பி. நம பார்வதி பதையே, நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா. பொதுவா மகாபாரத கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவிளையாடல் இளமை கால வரலாறு கிடையாது. அதனாலே அவர் தனியாக ஒரு பாகவதம் என்ற ஒரு நூலை இயற்றினார், ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்திலே தான் அந்த 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம் தவிர்த்து 9 அவதாரங்களையும் மற்ற முனிவர்கள் அவர்களுக்கு எல்லாருடைய வரலாற்றையும் தெளிவாக சொல்றார். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதுலதான் இந்த 10வது ஸ்கந்தமாக இந்த கிருஷ்ணனுடைய பிறப்பு, வரலாறு, திருவிளையாடல் இவை எல்லாத்தையும் சொல்றார். அதைத்தான் இப்ப நம்ம சொல்றோம். பொதுவா பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய அருளினா பாண்டவருக்கு வெற்றி கிடைக்காது. சகலரா மன்னவர்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களுடைய மூச்சாக இருந்து இயக்கி வாழ்வித்து வளமும் நலமும் தந்து துன்பங்களை நீக்கி இன்பங்களை ஆக்கி பெருமைகளை செய்தவர் கண்ணபிரான். கிருஷ்ண பரமாத்மனுடைய திருவுருள், இவருடைய பிறப்பு, இளமைக்கான திருவிளையாடல்கள், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம்.
கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். இந்த மூன்றாவது யுகமாக விளங்கக்கூடிய துவாபர யுகத்துடைய கடைசியில நடந்த சம்பவம் இந்த கிருஷ்ணனுடைய மகாபாரதமே. கடைசி துவாபர யுக கடைசியில் நடந்தது. கலியுகம் முடிஞ்சோம்னா அவங்க சொர்க்கம் போறாங்க. அப்படி அந்த மூன்றாவது யுகமாக விளங்கக்கூடிய துவாபர யுகத்துல கடைசியில மனிதர்களிடத்திலே அநீதிகள், அக்கிரமங்கள், கொடுமைகள் முதலிய தீங்கள் கூடி கோர தாண்டவம் செய்தன. பொய், கொலை, களவு, காமியம் சொல்லக்கூடிய அத்தனை விதமான ஒரு செயல்களினாலும் ஏராளமான பல கொடுமைகள் நடந்தன. வள்ளலார் சொன்ன மாதிரி பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றேரே, பகராத வன்மொழி பகருகின்றேரே, நன்னாத தீங்கினம் நண்டுகின்றேரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே என்ற அதையால்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா கலியுகம் பிறந்த 5120 வருஷம் தான். அது இன்னைக்கு இதுக்குள்ள எவ்வளவு அக்கிரமங்கள், கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தினசரி செய்தி பேப்பர் பார்க்குறோம், ஊடகங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து ஜெயிலுக்கு படிச்சு போவோம். இப்போ காரில் வந்து பந்தாதான் கிளாஸ் கேட்குற மாதிரி அப்படியே படிச்சு போயிடலாம். எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. காலம் அப்படி போயிடுச்சு. இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு சம்பந்தம்னு பத்திரிகை எழுதுறான். இந்த மாதிரிலாம் நடக்கிறத நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம் இல்லைங்களா? இப்படி நடந்து வந்த பாவச்சுமைகள் அதிகமாகி பூமாதேவி வருந்துகிற போது பசுபடியோடு பிரம்மதேவன் போய் முறையிடுகிறாராம். எப்படி? ஏன்னா அவர் தானே படைப்புகள் சும்மா கண்ணா பண்ணாலும் எல்லாத்தையும் கண்ணது மூலம் தான் படைச்சு உலகத்தில் உலக விட்டுருக்கிறாரு. அவருக்கு தானே போய் சொல்லணும். பிரம்மதேவரே, தீயவர்களுடைய பாவச்சுமையை தாங்க மாட்டாமல் தவிக்கிறேன், கருணை புரியும் என்று கூறி அழுந்திருக்கிறார். நாமெல்லாம் ஒரு சுமையை தூக்கணும்னா நம்ம சுமக்கிற அளவு தான் தூக்க முடியும். அதுக்கு மேல போனா உட்காந்துக்க வேண்டியதுதான். ஒரு 10 கிலோ சுமக்கிறாருன்னா அது அவனு தான். ஒரு 25 கிலோ கொண்டு போய் அவர் தலையில வச்சா உட்காந்துக்குவாரு, போக மாட்டார் அந்த. அதுபோல ஏராளமான பாவச்சுமைகளின் தலையில வந்து உட்கார்ந்து நான் எப்படி இயங்குவது? அதனாலே தயவு செய்து நீங்கள் எப்படியாவது இந்த பூபாரத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல வேண்டிக் கொள்ளும். அப்போ திருமணமணமயன் நாயகனே திரு செடுகணியே போதேன். அந்த தீண்டிடும் நீ விருதி ஒழித்திடுவாய், தீண்டிடும் நீ விருதி ஒழித்திடுவாய், நாரணனே போதேன். மறுபடியும் தீமையில் பெருகின்றன மாதவனே போதேன், மாதவனே போதேன். மாய்தேயதனை புரிந்திடுவாயே கேசவனே போதேன். நீ மாய்தேயதனை புரிந்திடுவாயே கேசவனே போதேன். பூமகள் வேதனை நீ அறிவாயே புண்ணியனே போதேன், புண்ணியனே போதேன். பூமாதம் தீட்டுமே நீ அருளாயே காரணனே போதேன். புண்ணியம் நிறைந்தே பாவம் குறைந்தே வகை செய்வாய் போற்றேன். எல்லாரும் நாராயணத்துல அழைச்சிட்டு போய் அந்த அவருக்கு முறையிடுறாங்க. அப்படி முறையிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல உடனே அவர் சொல்றார், ஆறாவது அருளிய நாராயண பெருமான் கனிவோடு பூதேவி பிரம்மாதி தேவர்களே, நாம் கோகுலத்திலே கோபாலனாக அவதரிப்போம், பூபாலம் தீர்ப்போம், அஞ்ச வேண்டாம் சென்று வாருங்கள் சொல்லிட்டார். எல்லாரும் மன திருப்தியோடு புறப்பட்டாங்க. எப்படி பூபாலம் தீர்வு என்கிற ஒரு நம்பிக்கையில. ராமர் வந்து சூரிய குலத்திலே தோன்றினார், பாண்டவர்கள் சந்திர குலத்திலே தோன்றினார், கிருஷ்ணர் யது குலத்திலே தோன்ற போறார். 3 விதமான இது. நான் முதலே சொன்னேன், சத்திரிய மன்னன் யதிலிருந்து யயாதியுடைய ஒரு மகன் தான் அந்த யது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற வேந்தனையாக யயாதி மன்னனுக்கு 5 பேர் பிள்ளைங்க. யது, துர்வசு, துருஷ்யோ, அணு, பூர்வ சொல்றேன். யயாதிக்கு சுக்கருடைய சாபத்தினாலே முதுமையும் காசநோயும் உண்டானது. பார்க்க முந்தானம் ஆகினாலே சுக்கருடைய அருளாலே அவற்றை விருப்பம் உள்ளவரை நீ அனுபவித்த மக்களிடம் தந்து அவருடைய
அவருடைய இளமை வடிவம் பெற்று சத்தியம் பெறுவாய் என்றபடி நடந்தது. யது மூத்த மகனை கூப்பிட்டார். மகனே, எனக்கு என் வினைப்பயனால் இந்த சாபம் நேர்ந்தது. என்றாலும் உலக வாழ்க்கை இன்பத்திலே எனக்கு இன்னும் வெறுப்பு ஏற்படல. அதனால எனக்கு இந்த முதுமையை காசுனை நீ வாங்கி கொண்டு போய் இளமையை கொடுனார். அப்ப அது என்ன சொல்லணும்னு நினைச்சான், நம்ம இளமையை தந்தைக்கு கொடுத்தா அது பெற்ற தாயோட மாறும், அது பெரும் பாவம் ஆகுமே, அதிபாதகமாச்சு என்று சொல்லிவிட்டு நான் இளமையை கொடுக்க மாட்டேன் தந்தை என்று அவன் சொல்லிவிட்டான். அதனாலே அவனை இந்த நாடு நீ பெறுவதற்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியில் நீ போ என்று விரட்டிவிட்டான். கடைசி மகன் போர் தான் தன் இளமையை கொடுத்தான். 1000 ஆண்டு எய்யாத இளமையை வாங்கி கொண்டு அனுபவித்து விட்டு திரும்ப போருக்கே கொடுத்துவிட்டார். அதனால அவனது இளமை தந்து அரசு கொடுத்தான். யதி அரசு பெறாமல் ஒதுக்கி கொண்டு தோவியான தம உலகத்தில் நின்று அங்கே ஒரு நாட்டை உருவாக்கி யதுகுலமாக திகழ்ந்தது. அது அவர்களைத்தான் யாதவர்கள் என்று சொல்வார்கள். யாதவர்கள் இடையர்கள் போனார்கள் என்றெல்லாம் அவருக்கு அந்த பட்டம் உண்டு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குலத்திலே அவர். இப்போ தென்மதுரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வடமதுரை சொல்லக்கூடிய மதுரா மாவட்டம். அந்த வடமதுரை மிகப்பெரிய ஒரு நகரம், வியாபார ஸ்தலம், யமுனை கரையிலே அமைந்திருக்கிறது. பிருந்தாவனம் செல்லும் வழியிலே ராமகிருஷ்ண மடாலயம், பிர்லா மந்திர் இதெல்லாம் இருக்கு. 2 கோடி ரூபாய் செலவுல பகவானா என்று சொல்லக்கூடிய ஒரு ஈரானந்த தாகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராதாகிருஷ்ணன் கோயிலே அங்கே கட்டியிருக்கார். வெகு அழகாக அந்த கோயிலை 24 மணி நேரம் மாறி மாறி பஜனை நடந்து கொண்டே இருக்குமா. இது மதுராவில் பல்லடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காட்சி. இப்பொழுது ஒரு சிறப்பு உடையது அந்த மதுரா, வடமதுரை என்று சொல்லக்கூடிய இடம். மாபெரும் சிறப்புன்றோங்கும் மகிழ்வு மதுரை தன்னில் கோவரு உக்கிர சேனன் துறைவராஜன் போல் போச்சி காமரும் உபகையோம் கருத்துடன் இருக்கும் காலை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வடமதுரையை உக்கிரசேனன் என்று ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மகன்தான் கொடுமையே வடிவமாய் இருக்கக்கூடிய கம்சன் என்று சொல்லக்கூடிய இந்த உக்கிரசேன மன்னனாக யதுகுல நாயகனாக சூரசேனுடைய மகன் வசுதேவருக்கு தன்னுடைய தம்பி தேவகன் மகன் தேவகியை திருமணம் செய்து வைப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தார். எல்லாம் பெரியவர்கள்லாம் பேசி 4 லட்சத்துலாம் முடிச்சு எல்லா அழைப்பும் எல்லாம் அனுப்பி அந்த திருமணம் வெகு சோறாக நடந்து கொண்டிருக்கிறது. திருமணம் நல்ல ஏகபோகமாக நடந்து தடப்படுறதா நடக்குது. அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் தேர்ல வச்சு அப்படியே ஊர்வலம் அழைச்சிட்டு வர்றது அங்கே ஒரு பழக்கம் ஆகினால அப்படி தேவையும் மைத்துனரையும் அங்கே வைத்து விட்டு அந்த கம்சன் தேர் ஓட்டுறான். அவனே தேர் ஓட்டுறான், தன் தந்தைக்கும் தன் மைத்துனர் ஆகிய உண்மையான அன்புமைத்து உடன் பிறந்தான் திருமணத்தில் நன்மையாக தேரில் வந்தான் கம்சனே. இருவரையும் வைத்து வந்தான் பவனியே. உண்மையான அன்புமைத்து உடன் பிறந்தான் திருமணத்தில் நன்மையாக தேரில் வந்தான் கம்சனே. இருவரையும் வைத்து வந்தான் பவனியே. நன்மையோடு பூவளமே காரணமாய் பவனி வர. நன்மையோடு பூவளமே காரணமாய் பவனி வர. வன்மையான வார்த்தை என்று கேட்டது கண்ணிமையில் தேரும் அங்கே நின்றது. ஏகபோகமா மக்கள் இருவரும் மணமக்களை பார்த்து மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆகாசவாணி படிக்கின்றார். தமிழ்ல வானொலின்னு சொல்லுவோம். மறுபிறை பார்த்த தேவகி 8ஆம் கருப்பம் கஞ்சன் 6 உயிரை கொள்ளும் என்று உருத்து வானிடை ஒழித்ததோர் உரை சேவி சோர்ந்தே.
நெருப்பு வாயுகவால் நிறைவாங்கி நின்றனன். 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு கார் போகுதுன்னு சொன்னா, 100 கிலோ வேகத்துல ஒரு கார் போகுதுன்னு சொன்னா, எரும மாடு குறுக்க நின்னா எவ்வளவு வேகமா பிரேக் போடுவான்னு அந்த மாதிரி தேர்ந்து போச்சு. அது போல நின்ன உடனே அந்த அவன் என்ன சொல்றான், ஆகாசவாணி, நீ எந்த தங்கை மீது இவ்வளவு பாசம் வைத்து பேரிலே மணமக்களை அழைத்துக் கொண்டு வருகிறாயோ, அந்த கம்ச அந்த தேவகியினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தைனாலும் உனக்கு ஆபத்து. ஆபத்துனா யாரா இருந்தா என்ன, அவனுக்கு போகும். உடனே அந்த இடத்துல தன் வாளாயத்தை உருவி தன் தங்கையை கூந்தலை பிடிச்சி கீழே தள்ளி உடனே வெட்ட போனான். அவ்வளவு கூடத்துல அவ்வளவு பேர் பார்வையாளர்கள் வங்கி. அப்போ அந்த நேரத்துல வசுதேவர் மணமகன் தடுத்துட்டார். மைத்துனரே, உங்களுடைய தங்கையை நீங்களே கொள்ளலாமா? இவள் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையினாலே உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லித்தானே அவளை கொல்ல போகிறீர்கள். ஆகினால ஒரு பெண் கொலையும், அதாவது பசுவதையும் சிசுவதையும் ரொம்ப தப்பு. பெண் பாவம், பெண் கொலையும் பெரும் பாவமாகும். அதனால இவளை தயவு செஞ்சு நீக்கிக் கொள்ள வேண்டும். மைத்துனரை மானசூடியதை இவளை எப்படி மடியக்கூடிய வயதாது. ஆகியனாலே சில நேரங்களில் அவசரத்தில் நாம் செய்கிற முடிவு, கோபத்தினால நாம் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அநேக துன்பங்களையும் நஷ்டங்களையும் பின்னால் ஏற்படும். அது நடந்த பிறகு வந்து இப்படி சொல்லிட்டே இருக்கும். அதனால இந்த பூமிக்குள்ள ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல் தான் ரத்தின கல்லாக மாறுகிறது. அதுபோல பொறுமையம் போல் சிறந்தது இந்த உலகிலே இல்லை, அந்தவர்க்கு அதனாலே துன்பமே இல்லை. பொறுமையை போல் சிறந்தது இந்த உலகிலே இல்லை, அந்தவர்க்கு அதனாலே துன்பமே இல்லை. சிறந்த வீரம் கொண்ட என் நன்மை துணரே, சிறந்த குழந்தை பிறந்தாலும் தந்திடுவேன் நான். பிறந்து உள்ளம் கோபத்தையே அடக்கிடும் வீரே, நான் கருந்து உள்ளம் வேண்டுகிறேன் கருணை செய்வாயே. நான் கருந்து உள்ளம் வேண்டுகிறேன் கருணை செய்வாயே. பொறுமையை போல் சிறந்த உலகிலே இல்லை, அடுத்தவர்க்கு அதனாலே துன்பமே இல்லை. தயவு செஞ்சு பொறுமை காத்து உங்கள் தங்கையை கொல்ல வேண்டாம். மாடசூடி அன்றே இவள் மடியக்கூடாது, அது மகா பாவம் என்றார். முதலுக்கே மோசம் வரும்போது பாசமாவது பாவமாவது கொள்ளுவேன் அப்படிங்கிற. மைத்துனரே, நான் சொல்வதை கேளுங்க. இவ வயிற்றுல பிறகுற 8வது குழந்தையினால தானே உங்களுக்கு ஆபத்து. பிறகுற குழந்தைனா உங்ககிட்டே கொடுத்துடணும். ஒன்றும் பாவம் அறியாத உங்கள் தங்கையை ஏன் வீணாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு அதை ஏற்றுக்கிட்டான். அதோட அந்த கட்டத்திலிருந்து அவனுடைய தங்கை கற்பித்தார். அதுக்கப்புறம் வசுதேவரும் தேவையும் பூனையை கண்டார். எரி மாதிரி அப்படி கம்சனுக்கு அஞ்சி வாழ்ந்தார். இந்த வசுதேவருடைய மூத்த மனைவி ஒருத்தி இருக்கிறார், ரோகிணின்னு. இந்த கம்சனுக்கு பெயருக்கு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 7 மைக்கு, அதாவது ஒரு 11 கிலோமீட்டர் தோற்று இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் கொண்டு போய் நந்தகோபுர சிற்றரசு அடைக்கலமாக கொண்டு எடுத்து வச்சிருக்கார். அடைக்கலமாக எடுத்து வச்சிருக்கார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இந்த கம்சன் மிகுந்த 10,000 யானை பலம் பிடிச்சவன், கொடுமையே வடிவமாக இருப்பவன், குடியிடம் ஆடுகள் அவதிப்படுவதோடு மக்கள் அவனாலே கம்சத்தார். அவன் தந்தை உக்கரசேனன் ஒன்றும் பண்ண முடியும். அதான் ஓடுகின்றவன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாயும் வள்ளலார் சொன்னார். ஒரு நாள் சூரியன் மறைஞ்சா ஒரு பொழுது போடுது, நம்ம வாழ்நாளே ஒரு நாள் போடும். நாம நின்னாலும் கதிரவன் இருப்பானா, அதுதான் அவனுடைய வேலையை கடமை செய்கிறான். தேவகி 10 மாதம் சென்றவுடனே தேவகி கருவுற்று அழகான ஆண் குழந்தையை பெற்றாள். சொல்ல தவறாம கம்சனிடம் கொண்டு போய் அந்த குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையினுடைய அழகு
அதை கொள்றதுக்கு அந்த கம்சனுக்கு மனசு வரல. கொடுமையே வடிவமானவன் தான், ஆனால் கொள்ள மனசு வரல. நீங்களே வளர்க்கணும், என்ன கொள்றது எட்டாவது ஒன்று. இறக்கமில்லாத அரக்கனுடைய குலத்தை கூட அந்த இறங்க வைத்து விட்டது அந்த குழந்தை. இப்படியே மறுபடியும் 5 குழந்தைகள் பிறந்தார்கள். கம்சன் அவையும் கொள்ளாமல் உடனே அவங்களிடத்திலே திருப்பி கொடுத்துட்டான். இந்த 6 குழந்தைகளும் முருகப்பெருமான் சரவண பொய்களே தவழ்ந்து விளையாடும் கூட விளையாடி கொண்டது. ஏன் விளையாடி கொண்டு விதி விளையாடல, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது பகவானுடைய கட்டளையினாலே தேவர்களும் தேவமாதர்களும் யாதவ வளர்த்த படக்கிடையிலே பிறந்து அவருடைய உறவினர்களாக வாழ்ந்து வருகிறார். இதுவும் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பொதுவா பார்த்தீங்கன்னா நாரதர் இருக்கிறார் பாருங்க, அவர் இங்க வர்றார். நாரதர் எல்லா மனிதர்களோட கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படி வித்தியாசமானவர்னா, எல்லா உலகத்துக்கும் தங்குதடை இல்லாம போகக்கூடியவர். தேவர்களுக்கும் அவர்களுக்கும் யுத்தம் வந்தா சமாதானம் பண்ணவர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அப்படி ஒரு சமாதான தூதுவராக செயல்படும். மற்ற ஞானிகள் அப்படின்னா அவங்க தவம் உண்டு, அவங்க ஒன்று அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மட்டும் அப்படி இல்லை, வித்தியாசமானவர். சதாகாலம் நாராயணனுடைய நாமத்தையே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியமான அவர் வர்றார். இந்த கம்சன்ல ஒரு கழகத்தை உருவாக்க. எப்பவுமே நாரத கழகம் நன்மையில் தான் முடியுமே தவிர தீமையில முடியாது. நாராயணம் நலம் தருவாய் நாராயணம் பாராயணம் பாராயணம் செய்திடுவேன் பாராயணம் செய்திடுவேன் பாராயணம் செய்திடுவேன் பரிந்துணி அருளேடுமாயே நானே நாராயணம் நலம் தருவாய் நாராயணம் அரும்போருளானவனும் நீயே நல்ல ஆனந்த ஜோதியும் நீயே இங்கு வரும் வீணை தனிப்பவன் நீயே வருவாய் நீ தருவாய் நீ அருளையும் நீயே நாராயணா நலம் தருவாய் நாராயணா நாராயணா. நாராயணா வருகிறார். சிறந்த காணப்பிரியர், கடகப்பிரியர் மட்டுமல்ல காணப்பிரியர். எல்லாம் அமைந்து கஷ்டம்தான். ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காரு. ஒரு மனைவி கேட்டா, ஏன் நான் பாட ஆரம்பிச்ச உடனே வெளியில போய் நின்றுக்கிறீங்களேன்னு கேட்டா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நான் ஒன்று அடிக்கிறேன் தப்பா நினைச்சிருக்கேன், அதுதான் வெளியே போய் நிற்கிறேன். அந்த அம்மா அப்படி பாடுறாங்க. இப்படிப்பட்ட வகையிலே மழையை பொழிவது வானும் மக்கள் காப்பது மானும் தருவதை சேர்ந்தது தானும் தாகத்தை தீர்ப்பது மானும் உயர்வை அடைவது ஞானம் உள்ளங்க வருவது காணும். இந்த இசைங்கிறது ஒரு ஜென்மத்துல முருகப்பெருமானுக்கு தேனால அபிஷேகம் பண்ணாதான் கிடைக்கும். நீ எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இது. ஆனா நாரதர் ஒரு கடகம் செய்தாலும் அது நன்மையில தான் முடியுமே தவிர எந்த காலத்தும் தீமையில முடியாது. அதுதான் அவருடைய ஸ்பெஷலிஸ்ட். புதுசா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு 3வது நாள் எதிர் வீட்டுக்காரி இவளை பார்க்க வர்றாங்க. மதனே, உன் மருமகளை கல்யாண சந்ததியில பார்த்துருந்தேன், அதாவே நான் பார்க்கல, கூப்பிடு, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். உடனே மாமியை போய் புது பொண்ணு சொல்றாங்க, எதிர்க்கு வேலைமா மதுரை இவனை பார்க்கணுமா வா அப்படின்னு. தெரியவா மருமக புது மருமக வந்தா பேசிட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? உங்க வீட்டில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது, யாருக்கெல்லாம் ஆகலை, உங்க அக்கா இருக்குதா, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்படி விசாரிக்கும் போது அவளுக்கு வீட்டில் வந்துருச்சு எதிர் வீட்டுக்காரி. உடனே அந்த அந்த வீட்டுக்காரி கூப்பிட்டு தண்ணி கொண்டான்னு சொல்லிட்டு மருமகோட பேசுறாங்க. புது மருமகன்
எங்கள் வீட்லேயும் வயசுக்கு வந்த பொண்ணு ரெண்டு இருக்குது. இவன் மகனுக்கு எங்கள் பொண்ணு தான் கேட்டாங்க. இவன் வாய்க்கு அஞ்சியே நான் பொண்ணு கொடுக்கல. எல்லாம் உன் பாவம், இவங்க தலையில இருந்து பாவத்தில் விழுந்துட்டேன். என்ன தெரியாமல் என்ன பண்ண போறியோ, இதுதான் எதிர் வீட்டுக்காரி செய்கிற வேலை. மாமியா வாய்க்கு பயந்தான் என் பொண்ணை கொடுக்கலன்னா கடைசியில் உன் பாவத்தில் கொடுத்துட்டாங்க. நீ என்ன கேட்டா பொறியோடு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கான்? என்னென்ன பேச போறோட மாமியான்னு அவளுக்கு மனசுல ஒரு மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் அவன் மாமியாருக்கு தனி கொண்டாந்துட்டான். இவன் பேச்ச மாற்றி இதை வடைய நல்லா இருந்து எங்க செஞ்சு பேச்ச மாற்றி. அதுக்கப்புறம் பாருங்க, பிறகு அடிக்கடி மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவ தோக போட்டு போயிட்டா, ஆரம்பிச்சு போயிட்டா. இது நடக்கும். சில பேர் மாமியார் மருமக ஒத்துமையா இருக்கு பிடிக்காது, வந்து கழகத்தை மூட்டி அவங்களுக்குள்ள சண்டை போடுறதுனே வருவாங்க. எங்க பக்கத்துல அதிகம், எங்க பக்கத்துல இங்கெல்லாம் எல்லாரும் ஒத்துமையா தான் எனக்கு தெரியும். அது போல இவரு காண பிரியர். அதாவது இசைங்கிறது இறைவனை கீழே இறங்கி வர செய்யக்கூடிய ஒரு பெரிய மகத்துவமான ஒரு சாதனம். இசையினாலே குறுக்கு வழியாக தான் இறைவன் அடையாது. எல்லா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மற்றும் இருக்கக்கூடியவர்களும் பாடித்தானே இறைவனை வரவழைச்சாங்க. அதான் சரித்திரம் சொல்லுது. அந்த காலத்திலேயே பாடல்கள் நீங்க கேட்கறது நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தான் தெரியாது. அன்னையும் தந்தையும் தானே அண்ட சராசரம் தங்கட்டதை அன்னையும் தந்தையும் தானே தாயிலும் நிறந்த கோயிலுங்க, தாயிலும் நிறந்த கோயிலுங்க, தந்தை சொல்லிக்கதொரு மந்திரம் அன்னையும் தந்தையும் தானே வாதிலும் அந்த சராசரம் சந்தட்டதை அன்னையும் தந்தையும் தானே. அப்படி பழைய பாடல்கள் இதெல்லாம் எந்த காலத்தில் பாடுறது, என்ன 70-80 வருஷம் இருக்குமே நமக்கு தெரியல. நான் ஆடியோ கேசட் கேட்டதோடு சரி, இவ்வளோ அதுக்கு மரியாதை கேட்கணும். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கிற போது நாரதரை பார்த்துட்டே கம்சமன்னன் வாரும் முனிவரே வாரும் வரவேற்று உட்கார வச்சான். அப்போ இது யாரு குழந்தைங்க? 6 குழந்தைகள். இது தங்கையினுடைய குழந்தைகள், தேவகியினுடைய குழந்தைகள். அப்படியா, சந்தோஷம். அம்மா, உன்னுடைய தங்கை மகனாலே உனக்கு மரணம் வரும் என்று ஆகாசவாணி சொன்னாலே மறந்து விட்டாயா? தேவரிசியே, என்னை கொள்றது 8வது குழந்தை தானே அப்படின்னா கம்சன் நாரதருக்கு குழப்பதா இருப்பாரு. நீ சிந்திக்காம பேசுகிறாய் கம்சன். ஒரு 8 குழந்தைய வரிசையா நிறுத்தி முதல்ல இருந்தா கடைசி குழந்தை 8ன்னு வரும், கடைசியில இருந்தா முதல் குழந்தை 8ன்னு வரும். இந்த 8 குழந்தையில எது 8வது குழந்தை, எது ஒன்ன கொள்ளும் தெரியுமான்னு குழந்தைனா ஆமா இல்ல, எந்த குழந்தை வேணாலும் என்ன கொள்ளாமே. நாரதே நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறீங்க. ஓடி வீடுன்னா கடைசின்னு அர்த்தம். 100 லட்சம் சேர்ந்த வீடு கடைசி வீடு ஓடி வீடுன்னு அர்த்தம் இல்லை. ஓடி வீடுனா அந்த கடைசி வீடுன்னு அர்த்தம். அப்படி கணக்கு. அது போல அப்படிப்பட்ட வகையில யாரு கண்டதுன்னு சொன்னோடனே இவனுக்கு உடனே காலை போல் சீறினான். உண்மைதான் நாரதரை, நல்லது ஞாபகம், நல்ல நேரத்தில் ஞாபகம் பண்ணீங்க, நன்றி என்று கூறிவிட்டு எழுந்து வாழை உதவி போய் அந்த 6 குழந்தைகளை வெள்ளரி பிஞ்சு மாதிரி வெட்டி போட்டு. நாமெல்லாம் நினைக்கலாம் நாரதை பிள்ளைக்கு கடவுள நன்மையை முடிவுனா ஒரு 6 குழந்தைங்க மரணத்துக்கு காரணமாக போச்சு, இது யாருக்கு செய்த வேலையா, செய்கிற வேலையான்னு கேட்குறாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா எதுக்காக அவர் இதை செஞ்சாருங்கிறது ஒரு காரணம் இருக்கு.
காரணம் இல்லாமல் நாரதர் வந்து அந்த கடகத்தை கூட்ட மாட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா பிரம்மதேவருடைய சபையில 6 கந்தர்வர்கள் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிரம்மதேவர் தாம் படைத்த கடமைகளை தானே திருமணம் செய்து கொண்டாரு கேள்வி பேசினாங்க. உடனே பிரம்மதேவர் பேப்பட்டு நீ மண்ணிலே போய் மனித பிறப்படுத்தன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. உடனே 6 பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு சாபம் விமோசனம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க மண்ணிலே பிறந்த உடனே மேலோட வந்து உங்களுக்கு சாபம் விமோசனம் அப்படின்ட்டார். அந்த 6 குழந்தைகள் தான் அந்த 6 கந்தர்கள். அதனாலதான் அவங்களை சாப நிவர்த்தி பண்ணுறதுக்காக நாரதன் மூலமா கம்சனை தோண்டிட்டு அந்த 6 குழந்தையை கொண்டு சாபத்தை நீக்கினார். இப்படி ஒரு காரணம் அது உள்ள. அதனால நாரதன் கடகம் வந்து நன்மையில முடிஞ்சதை தவிர தீமையில முடியல. இதுதான். அதனாலதான் யாரையுமே செருக்கோடு பேசினால் பின்னால் அதனுடைய பலனை அனுபவிச்சுருவாங்க. ஒரு ஈ வந்து சிங்கத்திரர் வந்து என்ன சண்டையில ஒண்ணு ஜெயிக்க முடியுமான்னு தெரியும். சிங்கத்திரர் சிங்கம் அவ்வளவு வலிமையானது, ஈ வந்து இவ்வளவு என்ன சண்டையில ஜெயிச்சிருக்காங்க. நசுக்குன்னா ஒரே நசுக்கில் போடுவேன், நீ எதையா சண்டைக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே மூக்கில் உட்காந்துச்சு. இது அடிச்சது பாருங்க, அது ஓடி போச்சு. இதுக்கு தான் வலிக்கும் மூக்கில் அடிச்சு. முதுகில் வந்துச்சு, அங்கேயும் அடிச்சது, அது ஓடி போச்சு. இப்படியே திருப்பி திருப்பி அது உட்கார அங்கங்கே அடிச்சு இதே இதுக்கு தான் வலிக்கிறத வர ஐயம் தப்பிச்சு.